Assalamualaikum and hi everyone, welcome back to my channel. ஸோ வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் எல்லாருக்கும் நான் தேங்க் பண்ணோம் அப்படின்னு நினச்சேன். எஸ் we are 8K family now. ஸோ ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது இதை சொல்கிறதுக்கு. ஸோ இது வரைக்கும் நீங்கள் கொடுத்த லவ் அண்ட் சப்போர்ட் எல்லாத்துக்குமே ரொம்ப தேங்க்ஸ். ஸோ இப்போ நம்ம இன்றைக்கான வீடியோ பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி நான் உங்களுக்கு ஒரு டெய்லி vlog தான் கவர் பண்ணியிருக்கேன். இங்கே நான் மீஷோவில் ஆர்டர் பண்ணியிருந்தேன் ஒரு ப்ராடக்டோட அன்பாக்சிங் தான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இது ஃபீடிங் பில்லோ மீஷோலேருந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன் என்னோட கசின்காக. ஸோ அவங்க நியூ மாம், கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த ப்ராடக்ட் அப்படின்னு நினச்சி தான் ஆர்டர் பண்ணேன். ஸோ ஃபீட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் அவங்களுக்கு டிஃபிகல்ட்டாக இருக்கிறதுனால இந்த மாதிரி பில்லோ இருந்தால் ஈஸியாக இருக்குங்கிறதுக்காக ஆர்டர் பண்ணது தான் இது. இதுலேயே 2 டைப் ஆஃப் பில்லோ இருக்குது. இந்த மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கிறது. ஸோ அவங்க லாக் பண்ணிவிட்டு பேபி மேலே கேரி பண்ணிக்கலாம். அட்ஜஸ்ட்மெண்ட் இல்லாமல் இருக்கிறதும் இருக்குது. ஸோ என்ன கேட்டால் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கிறது தான் பெஸ்ட்டாக தோணுச்சு. ஸோ ப்ராடக்டோட குவாலிட்டியுமே நல்லா இருந்துச்சு. நீங்கள் யாராச்சும் உங்கள் வீட்டில் நியூ மாம் இருக்காங்க, என்ன கிஃப்ட் பண்ணுறது தெரியல அப்படின்னா நீங்கள் இந்த ஐடியா யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ப்ராடக்டோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் வேணும்னா செக் பண்ணி பாருங்கள். மே ஸ்டார்டிங்கில் இருந்த அளவுக்கு இப்போ வெயில் இல்லை. அப்போது ரொம்ப வெயிலாக இருந்துச்சு. ஏதாச்சும் நொங்கு ஜூஸ், வாட்டர்மெலன், ஸோ இந்த மாதிரி குடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தோணிகிட்டே இருக்கும். கொஞ்சம் ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இது நான் ரொம்ப முன்னாடி எடுத்த vlog தான், மே ஸ்டார்டிங் கிட்ட எடுத்த vlog. அப்போ வீட்டில் நொங்கு வாங்கியிருந்தாங்க. எங்கள் வீட்டில் எப்படின்னா ரோஸ் மில்க் போட்டுட்டு அதில் நொங்கு வெட்டி போடுவாங்க. அந்த மாதிரி தான் இருக்கும். எனக்கு அது அந்தளவுக்கு பிடிக்காது. ஸோ இன்னொரு மெத்தட் இருக்கும். இது நான் எப்போவோ ஒரு வாட்டி குடித்தேன், நல்லா இருந்துச்சு. மில்கில் ஏலக்காய் அதெல்லாம் போட்டு நொங்கு போட்டு குடித்தேன். அந்த ஃப்ளேவரே ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ அதே மாதிரி போட்டு தாங்க அப்படின்னு கேட்டிருந்தேன். அதுதான் அம்மா செஞ்சுருந்தாங்க. ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஸோ அந்த ஃப்ளேவரும் சரி, அந்த வெயிலுக்கு சில்லுன்னு சூப்பராக இருந்துச்சு. அண்ட் என்னோட அபாயா கலெக்ஷன்ஸ் ரொம்ப நாளாகவே கேட்டுட்டு இருக்கீங்க. நானும் ஒரு நாளாக பண்ணணும்னு நினைக்கிறது தான், கடைசி வரைக்கும் பண்ணவே முடியல. ஸோ இன்றைக்கி நம்ம என்னோட அபாயா கலெக்ஷன்ஸ் பார்த்துடலாம். ஸோ இந்த அபாயா நான் ஃபஸ்ட் இயர் அந்த டைமில் வாங்கின அபாயா தான். ஸோ ஹைட்டெல்லாம் சேம் அதே தான் இருக்குது. ஸோ எப்போ வாங்கின அபாயா இருந்தாலும் நமக்கு பத்தும். இந்த அபாயா நிதா கிளாத் தான். ஃப்ரண்ட் அண்ட் ஹேண்ட்ஸில் மட்டும் இந்த சேம் ஒர்க் கொடுத்துருப்பாங்க. ஐ மீன் அந்த எம்ப்ராய்டரி அந்த டிசைன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் அபாயா பார்க்கலாம். இந்த அபாயா நீங்கள் என்னோட எல்லா வீடியோஸ்லேயும் மோஸ்ட்டாக பார்த்துருப்பீங்க. என்னோட மோஸ்ட் ஃபேவரட் அபாயா பட்டர்ஃப்ளை அபாயான்னு நான் சொல்வேன். ஆனால் அதுக்கு என்ன பேருன்னா எனக்கு தெரியல. ஸோ இதுவுமே நிதா கிளாத் தான். இந்த முன்னாடி இருக்கிறது மட்டும் ஷிஃபானில் இருக்கும். இந்த கிளாத் மட்டும் உள்ளே ஃபுல்லாக நிதா கிளாத் தான் இருக்கும். எனக்கு மோஸ்ட்டாக நிதா கிளாத் போடுறது தான் பிடிச்சிருக்கு. ஏன்னா அது அந்தளவுக்கு ஸ்வெட் ஆகாது. நெக்ஸ்ட் என்னோட மோஸ்ட் கம்ஃபர்டபுள் அண்ட் ஃபேவரட் அபாயா, நான் மோஸ்ட்டாக காலேஜில் இந்த அபாயா தான் போட்டிருந்தேன். இது உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஸோ ரொம்பவே லூஸாக இருக்கும். நீங்கள் ஹேண்ட்ஸ்லேருந்து தான் உங்களுக்கு ஃபுல்லாகவே கவர் ஆகும், பாடியிலே டச் ஆகாது. ஸோ உங்கள் ஃபிட் அந்த மாதிரி எதுவுமே தெரியாது. ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த அபாயா. அண்ட் அங்கங்கே கொஞ்சம் ஸ்டோன் ஒர்க்ஸ் கொடுத்துருப்பாங்க. அண்ட் இந்த அபாயாவில் ஒரே ஒரு மைனஸ் என்ன அப்படின்னா, நீங்கள் ஹேண்ட் லிஃப்ட் பண்ணிங்க அப்படின்னா ஃபுல்லாக அந்த கவரேஜ் இருக்காது. ஸோ உள்ளே நீங்கள் ஒரு ஸ்லீவ் எக்ஸ்டென்ஷனாக, ஸோ அது நீங்கள் போடுற மாதிரி இருக்கும். மற்றபடி இந்த அபாயா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ட் இந்த ஒரு அபாயா என்னோடய மாமி வாங்கிட்டு வந்திருந்தாங்க மக்கா போனப்போ. இதில் பெல் ஸ்லீவ் தான் இருக்கும், அதில் ஸ்டோன் ஒர்க்ஸ் இருக்கிற மாதிரி. அண்ட் இது ஜூம் கிளாத்தில் தான் இருக்கும். ஸோ ஜூம் கிளாத்தில் என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா, உங்களுக்கு நிதா கிளாத் அளவுக்கு உங்களுக்கு ஸ்வெட் ஆகாமல் இருக்காது, ரொம்ப ஸ்வெட் ஆகும். அதுதான் ஜூம் கிளாத்தில் எனக்கு பிடிக்காத ஒரு விஷயமே. அண்ட் சைட்லேயும் உங்களுக்கு ஸ்டோன் இருக்கும். அண்ட் சென்டரில் ஜிப் வச்சு கொடுத்துருப்பாங்க. ஜிப் அபாயா தான் இது. இது கம்ஃபர்டபுள் தான். பட் சம்மர் ஃப்ரெண்ட்லியான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. நீங்கள் வின்டர் டைம்ஸ் அந்த மாதிரி போட்டுக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் இந்த அபாயா நீங்கள் ரீசெண்ட் டைம்ஸில் விலாக்ஸில் அதிகமாக பார்த்துருப்பீங்க. இந்த அபாயா தான் இப்போ நான் அதிகமாக போட்டுட்ருக்கேன். ஸோ இது துபாயில் வாங்கின அபாயா தான். என்கிட்ட நிறைய பேர் இன்ஸ்டாகிராம்லேயும் கேட்டிருந்தீங்க எங்கே வாங்கினீங்கன்னு சொல்லிட்டு. ஸோ மோஸ்ட்டாக இந்த வீடியோவில் காட்டுற எல்லா அபாயுமே துபாயில் வாங்கினது தான். அண்ட் அகெயின் இதுவுமே ஜூம் கிளாத் தான். பட் எனக்கு இந்த அபாயா என்னமோ தெரியல, இது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ நான் அதிகமாக இதுதான் இப்போ யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். பட் இதில் என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா, உங்களுக்கு ஹேண்ட்ஸ் எதுவும் லூஸாக இருந்துச்சுன்னா அதை பிடிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஏன்னா உங்களுக்கு பஃப் ஸ்லீவ் அப்படிங்கிறதுனால அதை பிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அது மட்டும்தான். மற்றபடி இந்த அபாயாவுமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ட் நெக்ஸ்ட் இது ஒரு ஷ்ரக் அபாயா தான். இது நான் வீடியோ எடுக்கல, நான் ரொம்ப லாங் பேக் ஒரு ஸ்லோமோ எடுத்திருந்தேன். அதுதான் உங்களுக்கு இங்கே எடுத்திருக்கேன். ஸோ
இது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். கிரே கலர் உங்களுக்கு வந்து உள்ளே வந்து ஒரு அபாயா போட்டுட்டு மேலே வந்து இந்த ஷ்ரக் போடுற மாதிரி இருக்கும். ஒரு பெல்ட்டுமே வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் வந்து ஹேண்ட்ஸ்லேயுமே கொஞ்சம் ஒர்க்ஸ் இருக்கும், அந்த மாதிரிலாம் இருக்கும். அண்ட் இது வந்து எனக்கு கொஞ்சம் ஹைட்டாக இருக்குது, அதனால தான் நான் அதிகமாக போடவே இல்லை. இது அந்த வீடியோக்காக போட்டது தான், அதுக்கப்புறம் நான் சுத்தமாக போடல. கொஞ்சம் ஹீல்ஸ் அந்த மாதிரிலாம் போட்டோம் அப்படின்னா கொஞ்சம் மேனேஜ் பண்ணலாம். அண்ட் இந்த அபாயா வந்து மதினால என்னோட கசின் வந்து எனக்கு வாங்கிட்டு வந்த ஒரு அபாயா தான். இதோட ரேட் வந்து எனக்கு தெரியல, நான் கேட்டு உங்களுக்கு கீழே மென்ஷன் பண்ணுறேன். நெக்ஸ்ட் அபாயா வந்து ஆனியன் பிங்க் கலரில் இருக்கிற ஒரு அபாயா. என்னோட ரீசன்ட் வ்ளாக்ஸில் நீங்கள் அதிகமாக பார்த்துருக்கலாம். ஒரு பெல்ட் ஸ்லீவ் வச்சு ஸ்டோன் ஒர்க்ஸ் இந்த மாதிரி இருக்கும். ஸோ இந்த அபாயா வந்து நான் திருவாரூர் சீமாட்டியில் தான் வந்து வாங்கியிருந்தேன். 2K சம்திங் அதுக்கிட்ட வந்துச்சு. ஆக்சுவலி நீங்கள் இந்த மாதிரி ஃபிக்ஸ்டு ரேட் இருக்கிற ஷாப் வாங்குறத விட அபாயா ஷாப் அந்த மாதிரி எங்கேயாச்சும் போய் வாங்கினீங்கன்னா இன்னும் அதை கம்மியாகவே நீங்கள் வாங்கியிருக்கலாம். ஏன்னா என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொன்னாங்க, இந்த மாதிரி கலர் அபாயாஸ் வந்து 1500 600 அந்த ரேஞ்சுக்கே வாங்கினதா சொன்னாங்க. ஸோ நீங்கள் அந்த மாதிரி கூட வாங்கலாம். அண்ட் இந்த அபாயா கலெக்ஷனோட லாஸ்ட் அபாயா ஒர்க் வச்ச ஒரு அபாயா. இது வந்து நிறைய பேர் நான் போட்டு பார்த்துருக்கேன். இது ரொம்ப ட்ரெண்டாக இருந்துச்சு லாஸ்ட் ஒரு 1 இயராக. இது காலேஜ்க்கு நான் அதிகமாக போட்டு போவேன். இது வந்து இந்த ஃப்ரைடேஸ் வந்தால் ஸ்பெஷல் டேஸ் அந்த மாதிரி வந்து போட்டுட்ருந்தேன். காலேஜ் முடிச்சதுக்கப்புறம் நார்மலாக எப்போதுமே போடுற மாதிரி ஆயிடுச்சு. ஆக்சுவலி இதில் என்ன பிரச்சனை அப்படின்னா, இந்த மாதிரி ஸ்டோன் அபாயாஸ் வந்து சீக்கிரமாக வந்து கல் வந்து விழுந்துருது. ஸோ அது கல் இல்லைனாலும், அதாவது ஸ்டோன் இல்லைனாலும் பார்க்குறதுக்கு அந்தளவுக்கு நல்லா இல்லாமல் ஆகிடுது. அது மட்டும் தான் ஒரு பிரச்சனை. மற்றபடி வந்து இந்த அபாயம் வந்து ஓகே. இதுவுமே வந்து துபாயில் வாங்கின அபாயா தான். ஸோ இதோட இந்த அபாயா கலெக்ஷன் வந்து ஓவர் ஆகுது. ஸோ அன்றைக்கி வந்து நான் என்னோடய கசின் வீட்டுக்கு வந்து கிளம்பிட்டு இருந்தேன். ஸோ பேபி பிறந்து 1 மந்த் ஆகுது. ஸோ அதை ஒரு செலிப்ரேஷன் மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கசின் வந்து நினச்சிருந்தாங்க. ஸோ அதனால வந்து கூப்பிட்டுருந்தாங்க. ஸோ கேண்டில்ஸ் எதுவும் இருந்தால் எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க, கேக் வந்து கேக்கில் வைக்கிறதுக்காக. ஸோ என்கிட்ட இருந்த கேண்டில்ஸ் எடுத்துகிட்டு நாங்கள் வந்து கிளம்பியாச்சு. இப்போல்லாம் வந்து எல்லாருமே வந்து 1 மந்த் அந்த மாதிரிலாம் வந்து செலிப்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பேபி பிறந்து 1 இயர் அப்படிங்கிறத விட 1 மந்த் 2 மந்த்ஸ் 6 மந்த்ஸ் அந்த மாதிரி எல்லாமே செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி தான் இன்றைக்கி வந்து கேக்கெல்லாம் வந்து ஆர்டர் பண்ணியிருக்கோம். அது எல்லாமே நான் வந்து உங்களுக்கு காட்டுறேன். அண்ட் நான் போகும்போதே வந்து கசின் எல்லாமே வந்து செட் பண்ணி வச்சுட்டாங்க. ஓவரால் வந்து ப்ளூ தீம் தான் இருந்துச்சு. பேபிக்கும் வந்து ப்ளூ கலர் ட்ரெஸ் அண்ட் பின்னாடியுமே வந்து பிளாங்கெட் வந்து ப்ளூவாக வச்சாச்சு. அண்ட் அந்த 1 அப்படின்னு ரைட் பண்ணுறதுக்கு வந்து ஹிமாலயா ப்ராடக்ட்ஸும் வந்து யூஸ் பண்ணியிருந்தாங்க. அண்ட் சைடில் வந்து நம்ம சாக்லேட்ஸ் வச்சு பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ அதுதான் வந்து ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. நானுமே வந்து ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்தேன், ஏன்னா அதெல்லாம் பண்ணதே கிடையாது, ஃபஸ்ட் டைம் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதுக்காக. அண்ட் அதுக்கப்புறம் வந்து ஹக்கீஸ் வச்சும் வந்து ட்ரை பண்ணோம். 1 அப்படின்னு ட்ரை பண்ணி அதுவுமே வந்து நல்லா வந்துருந்துச்சு. ஸோ பேபி வந்து முழிச்சிட்டு இருக்கும்போது பிக்ஸ் எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. தூங்கினதுக்கப்புறம் வந்து நிறையா வந்து பிக்ஸ் எடுத்தாச்சு. நான் உங்களுக்கு வந்து பிக்ஸ் எல்லாமே வந்து இங்கே ஆட் பண்ணுறேன். அண்ட் இஹலோட பேர் வந்து ஐரின். ஸோ 1 மந்த் ஆகுது இப்போ தான் வந்து பிறந்து. ஸோ நிறைய பிக்சர்ஸ் வந்து எடுத்தாச்சு. எடுத்ததுக்கப்புறம் லாஸ்ட்டாக தான் வந்து கேக் வச்சு எடுக்கலாம் அப்படின்னு ஐடியா இருந்துச்சு. ஸோ கேக் வந்து கசின் வந்து இங்கே ஹோம்மேட் கேக் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. 1 மந்த் அப்படின்னு போட்டு அதில் ப்ளூ கலரில் ஹார்ட்ஸ் வச்சு ப்ளூ தீம் சொல்லியிருந்தேன் இல்லையா, ஸோ அதுதான். ஸோ இவங்களோட பேஜ் பற்றி நான் ஆல்ரெடி உங்களுக்கு வந்து நிறைய வீடியோஸில் வந்து சொல்லியிருக்கேன். ஸோ அவங்களோட இன்ஸ்டாகிராம் ஹேண்டில் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் வேணும்னா உங்களுக்கும் அந்த மாதிரி கஸ்டமைஸ் பண்ண கேக்ஸ் வந்து வாங்கிக்கலாம். பேபியோட ஹெட்பேண்ட் வந்து கஸ்டமைஸ் பண்ணி கசின் வந்து வாங்கியிருந்தாங்க ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜில். குவாலிட்டி வைஸும் சரி, ப்ரைஸும் வந்து அஃபோர்டபுளாக இருந்துச்சு. ஸோ அவங்களோட இன்ஸ்டாகிராம் ஹேண்டில் வந்து நான் உங்களுக்கு கீழே மென்ஷன் பண்ணுறேன், நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இது எந்த ஸ்பான்சர் அந்த மாதிரிலாம் கிடையாது. ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் கேக் வந்து ஐரின் வந்து கட் பண்ண முடியாதுல்ல, ஸோ நாங்களே வந்து கட் பண்ணியாச்சு. கசின் தான் வந்து கட் பண்ணாங்க. ஸோ நாங்கள் வந்து பிளாக் ஃபாரஸ்ட் ஃப்ளேவர் தான் வந்து சூஸ் பண்ணியிருந்தோம். ஸோ அதுதான் வந்து பீஸ் போட்டு எல்லோரும் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருந்தோம் எல்லாருக்கும்.
அண்ட் செலிப்ரேஷன்லாம் முடிச்சுட்டு நைட் வந்து நான் என்னோடய ஹோம் வந்து ரீச் பண்ணிவிட்டு எனக்கு கொஞ்சம் ஒர்க்ஸ் எல்லாம் இருந்துச்சு, அதை பண்ண வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இவ்வளோ நாள் கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்தாச்சு, இப்போது செமஸ்டர் வரதுனால அதுக்கான ஒர்க்ஸ் எல்லாம் பார்க்குற மாதிரி இருக்குது. அண்ட் ரெக்கார்ட் வந்து நான் போன வ்ளாகில் உங்களுக்கு காமிச்சிருப்பேன், ரெக்கார்ட் வாங்கிட்டு வந்திருக்கேன்னு சொல்லிட்டு. ஸோ அதை எழுத வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ இந்த வாட்டி வந்து எனக்கு ஒரு கம்பைன்ட் லேப் இருக்குது, VB.NET அண்ட் RDBMS. ஸோ அதுக்கு தான் வந்து நான் எடுத்துகிட்டு இருந்தேன். ஸோ இது வந்து நான் போன வாட்டி எழுதின ரெக்கார்ட். ஸோ அது வந்து கொஞ்சம் மாடல் பார்த்துட்டேன், எப்படி எழுதியிருக்கேன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா, இந்த மாதிரி ரெக்கார்ட்ஸ் முன்னாடி வந்து உங்களுக்கு சர்டிஃபிகேட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க, உங்கள் நேம், ரோல் நம்பர், இந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் எழுதுகிற மாதிரி. பட் நான் இப்போ வாங்கிட்டு வந்த ரெக்கார்ட் வந்து அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நம்ம ஸ்கூல் டைமில் இருக்கிற மாதிரி ரெக்கார்டுக்கு மார்க்ஸ் அந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஸோ அதனால் என்ன பண்ணலாம், அந்த ரெக்கார்டில் எழுதலாமா அப்படின்னு ஒரு கன்ஃபியூஷன் போயிட்டு இருந்துச்சு. பட் ஃபைனலி ஓகே, நம்ம சைடில் எதுவும் எழுதி மேனேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் எழுத வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அண்ட் வந்து என்கிட்ட நிறைய பேர் கேட்குறீங்க, கரஸ்க்கு வந்து எப்படி வந்து நீங்கள் அட்மிஷன் போட்டிருக்கீங்க, என்ன ப்ராசஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ரொம்ப சிம்பிள் தான். ஸோ நீங்கள் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு யூனிவர்சிட்டி வந்து சூஸ் பண்ணிக்கலாம். அழகப்பா யூனிவர்சிட்டி, அண்ணாமலை யூனிவர்சிட்டி, அப்புறம் வந்து பாரதிதாசன், இந்த மாதிரி நிறையா இருக்குது. அதில் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு ஒன்று சூஸ் பண்ணிவிட்டு அங்கே கரஸ் இருக்குது, கரஸ்பாண்டன்ஸ் ஸ்டடீஸ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு நீங்கள் டேரெக்டாக யூனிவர்சிட்டியில் போயிட்டே நீங்கள் வந்து அட்மிஷன் போடலாம். அப்படி இல்லை, என்னால் அவ்வளோ தூரம்லாம் போக முடியாது அப்படின்னா உங்கள் ஊர்லேயே வந்து அந்த யூனிவர்சிட்டி வந்து ஸ்டடி சென்டர் வந்து வச்சுருப்பாங்க. ஸோ அங்கே போயிட்டு வந்து நீங்கள் அட்மிஷன் வந்து போட்டுக்கலாம். எனக்கு வந்து நான் அழகப்பா யூனிவர்சிட்டி தான் வந்து சூஸ் பண்ணேன். அதோட மெயின் பிரான்ச் வந்து காரைக்குடியில் இருக்குது. பட் அதோட ஸ்டடி சென்டர் வந்து இங்கே திருவாரூர்லேயே வந்து இருக்குது. ஸோ அதனால் நான் திருவாரூரில் தான் வந்து போட்டிருந்தேன். ஸோ உங்களுக்கு கரஸ் பொறுத்த வரைக்கும் ஃபீஸ் வந்து ரெகுலரில் நீங்கள் போகிற அளவுக்கு வராது, கொஞ்சம் கம்மியாக தான் வரும். எனக்கு வந்து எம்சிஏக்கு ஃபஸ்ட் இயருக்கு வந்து ஒரு 17K அந்த ரேஞ்சில் வந்துச்சு. அண்ட் இடையில வந்து நீங்கள் செமஸ்டர் வந்துச்சு அப்படின்னா அதுக்கான ஃபீஸ் வந்து கட்டுற மாதிரி இருக்கும், எக்ஸாம் ஃபீஸ் கட்டுற மாதிரி இருக்கும். ஸோ அது வந்து ஒரு 2500 அந்த ரேஞ்சில் வந்து வரும். அண்ட் புக்ஸ் வந்து மோஸ்ட்டாக வந்து ப்ரொவைட் பண்ண மாட்டுறாங்க, PDF தான் கொடுக்குறாங்க, அதில் தான் படிக்கிற மாதிரி இருக்குது. சில ஸ்டடி சென்டர் வந்து அது வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. அது வந்து நீங்கள் அட்மிஷன் போடும் போதே வந்து விசாரிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து போடலாம். ஸோ நான் படிக்கிற ஸ்டடி சென்டரில் வந்து புக்ஸ் எதுவும் கிடையாது, PDF வச்சு தான் வந்து நான் இப்போ வரைக்கும் படிச்சுட்டு இருக்கேன். அண்ட் நீங்கள் யூஜி முடிச்சுட்டு பிஜி வந்து கரஸில் போட்டுக்கலாம். இல்லை 12th முடிச்சிருக்கேன் அப்படின்னா நீங்கள் யூஜியே வந்து 3 years ஃபுல்லாக வந்து நீங்கள் கரஸில் வந்து போட்டுக்கலாம். ஸோ இதுதான் வந்து எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் இன்ஃபோ வந்து உங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன். அண்ட் அன்னைக்கான ரெக்கார்ட் வந்து நான் ஸ்டார்ட் பண்ண அன்றைக்கி தான், முடிக்கிறதுக்கு வந்து ஒரு 3 days கிட்ட ஆயிடுச்சு. அண்ட் அப்கமிங் வ்ளாக்ஸில் என்னோடய எக்ஸாம் ரொட்டீன் இதெல்லாம் வந்து நான் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ அதெல்லாம் மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னா மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் உங்கள் எல்லாரையும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணுறேன். பை.